ஆண்டவரும் உலக இரட்சகர் மீட்பெருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் அற்புத நாமத்தினால் யாவருக்கும் காலை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைக்கு உலகமெங்கும் எல்லா திருச்சபைகளும் ஒன்று சேர்ந்து ஒரு மனதாய் புனித நாளாக, புனித வெள்ளியாக நினைவு கூர்ந்து, குறிப்பாக இன்றைக்கு கல்வாரி சிலுவை குறித்து எல்லா திருச்சபைகளும் நினைவு கூறுகிறார்கள். அந்த சிலுவையின் பாடு என்ன என்பதை எபிரேயர் நிருபம் 2ஆம் அதிகாரத்திலே 14-15 வசனங்கள் சொல்லுகிறது. ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவராய் இருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். மரணத்துக்கு அதிகாரியாக பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கும் ஜீவ காலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்திற்குள்ளாகும் யாவரையும் விடுதலையாக்கும்படி அப்படியானார். செபிப்போமாக. கிருபை உள்ள நல்ல ஆண்டவரே, ஜீவ காலமெல்லாம் மரண பயத்தில மனிதன் வாழ்ந்து கொண்டிருப்பதை இன்றைக்கும் நாங்கள் பார்க்கிறோம். அப்பா, எங்களுடைய பாவ சாப கேடுகளை ஆதி மனிதன் ஒரு மனிதன் பாவம் செய்த நிமித்தம் எல்லா மனிதர்களுக்குள்ளும் பாவம் வந்தது ஆண்டவரே. பாவத்தின் விளைவாக மரணமும் மனிதனுக்குள்ளே வந்துவிட்டபடியால் ஜீவ காலமெல்லாம் மனிதன் மரண பயத்தினால் பாவத்தின் விளைவாக அந்த கட்டிலே கட்டப்பட்டு இருந்தான். சுவாமி, அவனை விடுவிக்கும்படி வார்த்தையா இருந்த கடவுள் மாம்சத்துல வெளிப்பட்டு கல்வாரி சிலுவையில மாம்சமும் ரத்தம் உடையவராய் வந்தவர் ஆண்டவரை எங்களுக்காக ஜீவ காலமெல்லாம் மரணத்துக்கு அதிகாரியா இருந்த பிசாசானவனை தமது மரணத்தினாலே அவனை அழித்து அவனை நிர்மூலமாக்கி எங்களுக்கு விடுதலை கொடுத்தவர இந்த நிகழ்ச்சியின் வழியாய் யாரெல்லாம் இப்படி பாவத்தின் சம்பளமாகிய மரணத்திற்காகவும் சரீரத்தின் மரணத்திற்காகவும் பயந்து வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்களை கல்வாரி அன்பினால் விடுவிக்கும்படியா நாங்கள் செபிக்கிறோம். இந்த புனித நாளிலே வேதத்தின் சத்தியத்தின்படி ஆண்டவர புனித நாம் கடவுள், பரிசுத்தமுள்ள கடவுள் இந்த பூமியில மனிதனை பரிசுத்தமாக்கும்படி புனித நாம் இறைவன் மனித அவதாரம் எடுத்திரே. மரண பயத்தில் அடிமைப்பட்டு கொண்டிருந்த எங்களை விடுவித்தவர இந்த நிகழ்ச்சியை காண்கிற அத்தனை பேரும் விடுவிக்கும்படியா செபிக்கிறோம். பாவத்துல கட்டப்பட்டு இருந்தார்கள் என்று சொன்னால், சாபத்துல கட்டப்பட்டு இருப்பார்கள் என்று சொன்னால், உடைய கல்வாரி அன்பினால் விடுவிக்கும்படியா செபிக்கிறோம். அப்படியே நீங்கள் செய்கிறமைக்காய் நன்றி ஆண்டவரே. அப்படியே நீங்கள் செய்கிறமைக்காய் நன்றி. ஒவ்வொருவரையும் பரிசுத்தப்படுத்துகிறமைக்காய் நன்றி. தன் பாவத்துக்காக மனம் அருந்தி இந்த 40 நாட்களும் தொடர்ச்சியாய் நம்முடைய பிள்ளைகள் ஒருவேளை உபவாசம் இருந்திருக்கலாம், பல தீமையான காரியங்களை விட்டு இருக்கலாம். அது தொடர்ச்சியாய் உமக்கு பிரியமில்லாத காரியங்கள் எல்லாம் விட்டு ஒழித்து ஆண்டவரே சமாதானத்தோடு வாழ கர்த்தர் அருள் புரியும்படியாய் மீட்பர் இயேசு நாமத்தால் செபிக்கிறோம் பிதாவே, ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. புனித நாம் கடவுள் நம்ம யாவரையும் புனிதப்படுத்தி பரிசுத்தம் உள்ள பிள்ளைகளாய் வாழ வைப்பார். ஆமென்.